ஹாய், நம்ம சேனல் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஒரு வேலை செய்யணும். அந்த வேலையை நீங்கள் செய்ய ப்ராப்பராக ரெடி ஆனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நிம்மதி அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அந்த நிம்மதிங்கிறது எப்படி நான் சொல்கிறேன்னா, 24 ஹவர்ஸாக நிம்மதியாக இருக்கிறது கிடையாது. நம்ம நார்மலாக எல்லா வேலையில இருப்போம். எப்போ வந்து நம்மளோட அந்த நிம்மதியை கலைக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் வந்து நம்மளை பிரெயினை தட்டும் பொழுது, நம்மளோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது டக்குன்னு ஒரு லைட் எரியும். அந்த லைட் எரியற ப்ராசஸை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த ஒரு புரிதல் வந்துருங்க வாழ்க்கையில். இவ்வளோதான், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான், இவ்வளோதான், ஆனால் இதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக அழட்டிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் முக்கியமாக யாருக்கெல்லாம் நிம்மதியாக, யாருக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட ஒருத்தர் கிளாஸுக்கு வந்தார். அவர் என்னென்னு கேட்டார்னா, மேடம் வந்து எனக்கு எதுவுமே வேணாங்க, வாழ்க்கையில் வந்து எப்போவுமே நிம்மதியாக நான் இருக்கணும், இது மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவுமே எனக்கு வந்து பணம் வேண்டாம், காசு வேண்டாம், வேறு எதுவுமே வேணாம், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே எதை வந்து அல்டிமேட் கோலாக எதை வைப்பாங்களோ அதையே ஃபஸ்ட்டு கேட்குறீங்க. ஸோ வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக கேட்குறாரு, நான் நிம்மதியாக இருக்கணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி அவர் கேட்டது தான் உண்மை. நான் எப்போவுமே நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு அது அடையணும், இது அடையணும், இது வேணும், அது வேணும், எதுவுமே தப்பு கிடையாது. பட் அவர் கேட்ட அந்த டு த கோர் அதுதான். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், ப்ராப்பராக பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் கிடச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன், இந்த பொருள் வாங்கிட்டா நிம்மதியாக இருப்பேன், இந்த கல்யாணம் நடந்தால் நிம்மதியாக இருப்பேன், ஒரு பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், ஒரு இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், காலேஜ் சேர்க்கணும், அப்புறமா வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வரணும், அது இதுன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இதெல்லாம் கிடச்சா நான் நிம்மதியாக இருப்பேன்னு கேட்பாங்க. பட் அவர் எனக்கு எதுவுமே வேணாங்க, நான் நிம்மதியாக இருக்கணும்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் அதாவது இவ்வளோ ரொம்ப கம்மியாக ஒரு கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கும். பட் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கை, ஒரு ஆனந்தமாக ஒரு லைட்டாக மழை தூரலில் ஒரு இளையராஜா பாட்டு போட்டு சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு கப் நாட்டு சக்கரை காஃபி குடிக்கும்போது நமக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த காஃபி லவராக இருக்கிறீங்கன்னா காஃபி லவர், டீ லவர்னா டீ லவர், எப்படியோ வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட மைண்டு வந்து எவ்வளோ ஒரு மாதிரி அமைதியாக காமாக இருக்கும். அந்த காம்னஸ் தான் நிம்மதி. அந்த காம்னஸ் நமக்கு எப்போவுமே இருக்கிறதுக்கு சில சிம்பிளான விஷயங்கள் பண்ணினீங்கன்னா மட்டும் போதும். பெருசாக நான் எதுவுமே எப்போவுமே சொல்ல மாட்டேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் சொல்வேன். டெய்லி உங்களால் எது ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டிஸோ நான் அதை மட்டும் தான் செய்ய சொல்லுவேன்னு மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். ஸோ அதே நம்பிக்கையில் இப்போ நான் சொல்கிறதையும் நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எதுக்காவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பெருசாக ஏமாந்துருப்பீங்க, ரொம்ப எழுதிருப்பீங்க, ரொம்ப நெகட்டிவாக இருந்திருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் பர்சன்னால் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால யாரோ என்னமோ உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, உங்களால் அதுலேருந்து வெளியவே வர முடிஞ்சிருக்காது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது, பண்ணுன ஆள் யாருன்னு தெரியும் அப்படின்னா அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும், இல்லை அவங்க முகத்திலே நான் முழிக்க மாட்டேன், என்னை அப்படி அவங்க பண்ணிட்டாங்க, எப்போ நினச்சாலும் எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு அவ்வளோ கோவம் வருது, இப்படி ஒரு எமோஷன், ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ராங் எமோஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு அவங்கள மன்னிச்சிருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்கள மன்னிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா உங்களுக்கு இப்போ இல்லாமல் இருக்கலாம். பட் அதுதான் ஒரே சொல்யூஷன். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல அவங்கள மன்னிக்கணும். அவங்கள மன்னிக்கிறது கூட அவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக. நீங்கள் இப்படி ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் எமோஷனை நீங்கள் உங்கள் உடம்புல கேரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இப்போ வந்து நீங்கள் வந்து உயிருக்குயிராக ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களை அந்த நம்ம லவ் பண்ணுறவங்களையும் இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏன் நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் அவ்வளோ செக்ரேட் ஆகுதுன்னா அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். அவங்க நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, ஒரு குட் கம்பேனியன்ஷிப் இருக்கும் அவங்களுக்கும் நமக்கும் நடுவில். அதுதான் வந்துட்டு அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸையும் நமக்கான அந்த ஒரு சேஃபஸ்ட் செக்யூரான ஒரு பிளேஸாகவும் நம்ம நினச்சதை ஃப்ரீயாக பேச முடியுங்கிறது எல்லாமே கொடுக்கறது எதுனா அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு கம்ஃபர்டபுள் மைண்ட் செட். அந்த கம்ஃபர்டபுள் மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் வேறு யார்கிட்டையாவது போய் நிற்கிறீங்கன்னா அந்த ஒரு சேஃப் ஜோன்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். பிகாஸ் ஆஃப் அவங்களோட அந்த ஆரா, அவங்களோட அந்த எனர்ஜி நமக்கு அவ்வளோ மேட்ச் ஆகும். இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங் நெகட்டிவ் எமோஷன் கூட நீங்கள் உங்களோட நீங்களே ட்ராவல் ஆகுறீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களை முதல்ல நிம்மதியாக வச்சுக்க முடியும்? நீங்கள் எப்படி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும்? ஒரு நெகட்டிவாக இருக்க ஒரு ஆள் கூட எப்போவுமே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிவிட்டு கோவப்பட்டுட்டு இருக்க ஒரு ஆள் கூட உங்களை லைஃப் டைம் இவங்களோட தான் ட்ராவல் பண்ணணும்னு கொண்டு போய் விட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், வாழ முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் இப்போ நம்ம நிறையா பேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஒரு மோசமான ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம தான்.
வேற வழியே இல்லாமல் தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம கூடயே ட்ராவல் ஆகிற ஒரு கண்டிஷனில் இருக்கும். முதல்ல நமக்கு நம்மளை பிடிக்கணும்னாலே நமக்கு தேவையில்லாத போர்டன் எல்லாமே கழட்டி விடணும். நம்ம தலையிலேருந்து எல்லாத்தையும் மறக்கணும் முதல்ல. இப்போ நான் சொன்ன அந்த மறக்கணும், மன்னிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா மேபி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் அவங்க பண்ணது அவ்வளோ பெரிய தப்புங்க, நான் வந்து ரொம்ப நியாயமாக இருந்தேன், இப்படியெல்லாம் அவங்க பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னாலும் ஓகே, தப்பு தான் அவங்க பண்ணது, உங்களுக்கு பண்ணது தப்பு தான், நீங்கள் அவங்க மேலே வச்ச மரியாதைக்கு, நீங்கள் அவங்க மேலே காட்டின அன்புக்கு எல்லாமே ஓகே. பட் அவங்க நடந்துருச்சு, அவ்வளோதான். அவங்களால உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கணும்னு இருக்கு. ஓகே, எனக்கு கிடச்சிருச்சு, நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வர வேண்டாம். அவங்க லைஃப்பை வாழட்டும், நான் என் லைஃப்பை வாழ்கிறேன். அவங்கள பற்றி அவங்க மேலே எனக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் எமோஷன்லாம் இல்லை, மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் அந்த ஃப்ரீயாக எப்போ அந்த ஒரு கையில் விடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்களுக்கான சரியான கம்பானியன்ஷிப்பாக இருப்பீங்க. சரிங்களா? அடுத்தது என்னென்னா, லைஃப்பில் ரெக்ரெட்ஸ் வச்சுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு ரெக்ரெட்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எப்போவாவது நமக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இதை நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம்ல, இதை மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம லைஃபே இப்படி மாறி இருக்கும், இங்கே நம்ம போகாமல் இருந்திருக்கலாம், இவங்க கூட நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம், இந்த விஷயத்த பண்ணாமல் இருந்திருக்கலாம், இங்கே வேலைக்கு போகாமல் இருந்திருக்கலாம், கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், குழந்தை பெற்றுக்காமல் இருந்திருக்கலாம், ஏன் பிறக்காமே இருந்திருக்கலாம் இப்படின்னுட்டு நம்மளோட ரெக்ரெட்ஸுக்கெல்லாம் அளவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ ரெக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருதுனாலே நான் எப்பவும் சொல்கிற அந்த கான்ஷியஸ்னஸும் அவேர்னஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக, ரொம்ப அப்படியே கீழே இருக்குது, அதெல்லாம் பாதாளத்தில் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து மேலே வரணும் அப்படின்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் அது. ஒருத்தவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நமக்கு மனசு வரணும்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே அளவுக்கு நமக்கு நடந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ரீசன் இல்லாமல் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு ரெக்ரெட் இல்லாத ஒரு மைண்ட் செட்டில், ரெக்ரெட்டே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாத்துக்கும் ரெக்ரெட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்துட்டு நிம்மதியெல்லாம் வாழ முடியவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அகெயின் பேட் கம்பானியன்ஷிப்பாக நம்மளே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் இப்போ உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு இது பண்ணிடக்கூடாதுல்ல, இது நடந்துடக்கூடாதுல்ல, இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு ஆரம்பத்துக்கு ஓகேவா இருக்கும். அவங்கள கன்சோல் பண்ணி கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ரிப்பீட்டடாக அவங்க அதையே பேசும்பொழுது என்ன ஆயிடுவோம்னா, கேட்குற நம்மளும் அந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனுக்குள்ளே போயிடுவோம், நம்மளும் அவங்கள மாதிரியே மாறிடுவோம். ஸோ அதுதான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்கியான விஷயம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக வாழ முடியும். நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடைக்காம போச்சுன்னா கூட அதுக்கான ஃபீல் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்களால் அதுலேருந்து வெளில வர முடியுது. ஓகே ஃபைன், ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் பேட்டர்னில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உண்மையாகவே ரொம்பவே பாசிட்டிவான ஆள். எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியாக உங்களால் கோ த்ரூ பண்ணி வர முடியும். உங்களை சுற்றி நடக்கிற எல்லாமே ரொம்பவே கரெக்டாக நடக்கும். இன்ஃபேக்ட் என்னென்னா நம்ம எல்லாரையுமே சுற்றி நடக்கிற எல்லா விஷயமுமே கரெக்டாக தாங்க நடக்குது, சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நல்லது கெட்டதுங்கிற அந்த பாயிண்ட்டே விட்டுருங்க. இப்போ எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச பிரியாணி சாப்பிட்ருப்பேன், ரொம்ப நல்லது. அந்த பிரியாணி சாப்பிட்டதுனால சாயங்காலமே எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகி நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன்னா அது கெட்டது. அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு விஷயம் நடக்குதா, அது நடக்குது, அவ்வளோதான் அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் என் லைஃப் அப்படி தான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறதுனால என்ன ஆகுது, என் மைண்ட் எப்படி இருக்குன்னா எல்லாமே சரியாக நடக்குது, நம்ம அங்கே போய் எதையுமே மாற்ற வேணாம். அப்போ என்ன ஆகும், இதுக்கப்புறம் அதாவது ஒரு பாயிண்டில் நாம் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை வாஷ் பண்ணிட்டோம்னா அடுத்து 100 கிலோமீட்டருக்கும் அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்மளாலே ஓகே இப்படி தான் போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்ம வந்துடுவோம். ஒரு பாசிட்டிவாக இது ஓகே நமக்கு சரியாக தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்களை வார்த்தையால் சொல்லி இப்படியே தான் நீங்களும் புரிஞ்சுக்கணும் நம்மளால் புரிய வைக்க எனக்கு முடியல. சொல்கிறேன், எப்போ வந்துட்டு நான் எல்லாமே கரெக்டாக நடக்குது, சரியாக நடக்குதுங்கும்பொழுது ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷனுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகும்பொழுது அந்த இடத்துலையும் ஒரு சேஞ்ச் கரெக்டாக தான் நடக்கும். அதை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம அதை மாற்றணும்னு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் எப்போ விட்டுட்டு தேமேன்னு உட்காடுறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணும்பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரெக்ரெட் இருக்காது, நமக்கு யார் மேலேயும் பெருசாக பொறாமல் இருக்காது, ஏங்க மாட்டோம், மற்றவங்க லைஃப்பை நம்மளோட கம்பேர் பண்ணிக்க மாட்டோம். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு அம்மா அப்பா மாமனார் மாமியார் குழந்தைங்க அப்படி இப்படின்னு ஒரு நல்ல ஃபேமிலியாக இருப்பாங்க. இன்னொரு பொண்ணு தனியாக ஃபேமிலியை விட்டுட்டு எங்கேயோ அது போய் வேலைக்காக போயிருப்பாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ஒரு நல்ல நாளுக்கு கூட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க, மற்றவங்கள பார்த்து அவங்க ஏங்குவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குன்னா அப்போ நம்ம எப்படி நினைக்கணும், நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுற பீப்புளாக இருக்கோங்கும்பொழுது இந்த லைஃப்பை தான் நான் சூஸ் பண்ணி வந்திருக்கேன், ஸோ இதுக்கு தான் நான் ஃபிட்டு, அதுக்கு அவங்க ஃபிட்டு, இதுக்கு நான் ஃபிட்டு. இதில் வந்துட்டு அவங்க உயர்ந்தவங்க, நான் தாழ்ந்தவ, அவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க, நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன், நான் இப்போ கஷ்டப்படுறேன், அவங்கெல்லாம் பாருங்கள் புண்ணியம் பண்ணிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடமே கிடையாது.
இந்த உலகத்துல அப்படி ஒரு விஷயமே கிடையாது. யார் யார் என்னென்ன லைஃப் வாழ்றோமோ அந்தந்த லைஃப்க்கு ரொம்ப ஜென்யூனா வாழ்ந்தா மட்டும் போதும். நமக்கான அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்மளை சுத்தி இருக்கும். இதுல நடக்கும் தான். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போவாங்க, நமக்கு ஆசைப்பட்ட விஷயம் நம்மளுக்கு கிடைக்காம போகும், நம்பினவங்க ஏமாத்துவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, கூடவே பழகிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்குற அறிவு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம தப்பிச்சிட்டோம்.